வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம். ஒன்றாம் 2ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலத்தைப் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்றது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். பரலோகத்தின் ரகசியங்களை குறித்து பாடெடுப்பதற்காக நிற்கிறேன். ஏற்கனவே 3 வகுப்புகள் நான் எடுத்தேன். நாம் பூமியில் வாழ்கிறோம். மாம்சமாய் இருக்கிறபடியால் ஆவிக்குரிய உலகமாகிய பரலோகத்தை குறித்து நமக்கு அதிகம் தெரிவதில்லை. மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளும். நாம் இக்காலத்தை பற்றியே நாம் அறிவோம். நித்தியமானவைகள் அநேகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாம் அநித்தியமானவை, காணாதவைகளோ நித்தியமானவை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இக்காலத்தை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். 1 கோடி வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்தது, இன்னும் 1 கோடி வருஷங்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது நமக்கு தெரிவதில்லை. மரணத்துக்கு முன்னால் உள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம். சூரியனுக்கு மேலே என்ன இருக்கிறது, சாலமோன் ஞானிக்கே அது வெளிப்படுத்தப்படவில்லை. சூரியனுக்கு கீழே உள்ளதைத்தான் அவர் எழுதி பிரசங்கி என்கிற புத்தகத்தை வெளியிட்டார். ஆண்டவர் ஏனோ சில காரியங்களை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். எண்ணாகமம் 29:29 சொல்லுகிறது, உபாகமம் 29:29 சொல்லுகிறது, மறைவானவை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆண்டவர் பரலோகத்தின் பல ரகசியங்களை ரகசியமாய் வைத்திருக்கிறார். சில பரிசுத்தவான்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்தினார். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது ஓமைகளாக, பரலோகத்தை பற்றிய ஓமைகளாக அவர் ஜனங்களோட பேசினார். அப்போஸ்தலனாகிய யோவான் விசேஷமானவர். பத்மோ தீவிலே அவர் சிறை வைக்கப்பட்ட போது 5 முறை அவரை ஆவிக்குள்ளாக்கி பரலோக தரிசனங்களை எல்லாம் காண்பித்தார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் அவர் பரலோகத்தின் பல ரகசியங்களை எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை போல பரலோக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற வேறு புத்தகம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எரேமியா 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, என்னுடைய கரம் உண்மையில் அமரும். என்னை நோக்கி கூப்பிடு, எரிவாய் என்கிற எக்கால சத்தம் போல உன் சத்தம் உன்னுடைய காதுகளை கேட்கும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை ஆவிக்குள்ளாக்குவேன்.
நீ எட்டாத காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது 1 அதிகாரம் 1 வசனத்தில் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். எசேக்கியேலும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கினார். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார். ஸ்தேவான் மரண நேரத்தில் பரலோகத்தை எட்டி பார்த்தார், பிதாவின் சிங்காசனத்தை பார்த்தார், அருகில இயேசு நின்று கொண்டிருக்கிறதை பார்த்தார். இதோ வானம் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். வானங்கள் பல காலங்கள் பூட்டியே கிடந்தது. ஆதாம் ஏவாள் பாவத்தின் நிமித்தம் பரலோகத்திலிருந்து தேவன் குளிர்ச்சியான வேளையில் பூமியில் இறங்கி வரவில்லை. அந்த நாட்களிலிருந்து பல வருடங்கள் வானம் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்து, எப்பொழுது அவர் மகிமையின் ராஜாவாய் பரலோகத்துக்கு ஏறடி போகும்போது, சங்கீதம் 24:7 சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆதாம் காலம் தொடங்கி ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அந்த கதவுகள் அடைப்பட்டு கிடந்தது. மகிமையின் ராஜா மேகத்தில் ஏறி போகும்போதுதான் அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இயேசு உட்பிரவேசித்த பிறகு கொஞ்ச காலத்துக்குள்ளெல்லாம் ஏராளம் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, இரத்த சாட்சியாக மாறினாங்க, துப்புன்னு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க. ஏராளம் பேர் குருத்தோலை கையில் ஏந்தி பரலோகத்தில் பாடுகிற தேவ பிள்ளைகளை நாம் வெளிப்படுத்தல் 19:21 எல்லாம் நாம் வாசிக்கிறோம். 19 அதிகாரம் 21 அதிகாரம் எல்லாம் அந்த வாசலை ஆண்டவர் திறந்து வைத்தார். ஆகவே பத்மு தீவில் யோவான் அப்போஸ்தலன் தனிமை சிறை வைக்கப்பட்ட போது அந்த சிறைச்சாலையில் தனிமை வேதனை அவரை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக முதலாவது வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தருடைய கரம் என்னை ஆவிக்குள்ளாக்கிட்டு ஏறிவாங்கிற சத்தத்தை கேட்டு அவர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தார். ஆகவே நாம் வாசித்த இந்த பகுதியில் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே என்றால் வெளிப்படுத்தல் 1:10 எக்கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்டிருந்த சத்தமானது, எங்கே ஏறி வா, இவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னது. உடனே நான் ஆவிக்குள்ளானேன் என்றால் சரீரத்தை கீழே வைத்துவிட்டு உள்ளான மனுஷனிலே தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட உடனே முதலாவது காண்பித்தது பரலோகத்தில் உள்ள பெரிய பார்லிமெண்ட், பரலோகத்தில் ராஜாதி ராஜா வீற்றிருக்கிற சிங்காசனத்தை தான் முதல்ல காண்பித்து, பிறகு பரலோகத்தின் பல ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் காண்பிக்கும்படி சித்தமானார். 2 வசனம் சொல்லுகிறது, இதோ உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதுதான் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அண்ட சராசரங்களுக்கு தலைமையிடம் அதுதான். கோடி 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 நட்சத்திரங்கள், புதன், வியாழன், வெள்ளி கிரகங்கள், சனி கிரகங்கள், எத்தனையோ மண்டலங்கள், எத்தனையோ வானங்கள், அவளுக்கு சென்டர் அந்த பரலோகத்தில், அந்த மகிமையின் ஒளி வீசுகிற தேசத்தில்
கர்த்தருடைய முகசாயல் முழு அண்ட சராசரங்களுக்கும் தெரிகிற விதத்தில் ஆண்டவர் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டார். அதற்கு பிறகு ஆண்டவருடைய முகம் எப்படி இருந்தது, அவருடைய சாயல் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் அடுத்த வசனத்தில் விவரிக்கிறார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசம், வஜ்ரக்கல் பச்சையாய் ஒளி வீசுவது போல, பதும ராகத்தை போல அவ்வளோ அழகு, ஜொலிக்கிற அழகு, அவ்வளவு அவர் அழகாயிருந்தார். அதற்கு பிறகு அந்த சிங்காசனத்தை சுற்றி அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே வருகிறது. முதலாவது அந்த சிங்காசன சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. மனிதனோடு பண்ணின உடன்படிக்கையை பரலோகத்திலும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். நோவா மேல் மனதுருகி அவர் பலியிட்ட பிறகு, நான் ஜலத்தினால் பூமி நான் அழிக்க மாட்டேன், அந்த வானவில்லை அவர் பார்த்தார். அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றினது. 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். கர்த்தருக்கு முன்பாக முதலாவது யாருக்கு இடமாம்? 24 சிங்காசனம், ஆளுகை செய்கிறவர்கள் என்பது அர்த்தம். சிங்காசனம் என்பது பொதுவாக 4 காரியங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். சிங்காசனம் கிருபாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. அவருடைய இரக்கமும் கிருபையும் பாவிகளான மனுஷருக்கு அந்த சிங்காசனத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சிங்காசனத்திலிருந்து நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய சிங்காசனம் ஒரு சிங்காசனம், வெள்ளை சிங்காசனம், அவருடைய பரிசுத்தத்தின் அளவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரே சிங்காசனம். மீண்டும் அந்த சிங்காசனத்தை பாருங்கள். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கிற பிதா அதில் வீற்றிருக்கிறார். அதே சிங்காசனத்தில் இயேசு பூமியிலே ஜெயங்கொண்டவராய் உலக மாமிசம் பிசாசின் மேல் அதிகாரமுடையவராய் போன போது பிதா உட்கார்ந்திருந்த அதே சிங்காசனத்தில் குமாரனும் உட்காரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதே சிங்காசனத்தில் இயேசு நமக்கு ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி அவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பான். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறார். ஒரு சிங்காசனம், 3 விதமான ஆட்கள் அதில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பிதா, ஜெயங்கொண்ட கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய தேவனுடைய பிள்ளைகள். இதுக்கு அடுத்த ஸ்தானத்திலே 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு அருகிலே யாரும் லேசாய் போக முடியாது. எந்த தேவதூதனும் அந்த பக்கத்தில் நெருங்க முடியாது. அவர்களெல்லாம் தூரத்திலிருந்து முகத்தை 2 செட்டைகளால் மூடுகிறார்கள், 2 செட்டைகளால் கால்களை மூடுகிறார்கள், பறக்கிறார்கள். காரணம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். யாருங்கிட்ட நெருங்க முடியாது. ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரனுடைய மணவாட்டியாய் விளங்கக்கூடிய பூமியில் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் தான் அங்கே அமர முடியும். நமக்கு அப்படிப்பட்ட உன்னத இடத்தை கொடுத்திருக்கிறார். சாதாரணமான இடமல்ல.
அந்த இடத்தின் முக்கியத்தை கோடி கோடி வருஷமாக நமக்கு ஆண்டவரை வழங்க பண்ணாலும் நம்ம குருவி மூளைக்கு அதை இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல அப்படிப்பட்ட மேலான இடத்தை வாஞ்சி உங்களுடைய கண்கள் அதன் மேலே குறியாய் இருக்கட்டும். அந்த சிங்காசனத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிதாவோடு குமாரனோடு உட்காருவது என்பது நம்மால் கிரகித்து கூட பார்க்க முடியாதது. அந்த பிதாவினுடைய வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள். அப்படிப்பட்ட மேன்மையான இடத்தின் மேலே உடைய கண்களை வையுங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஒரு பிள்ளை நினைத்தா 4-5 வயசுலேயே பெற்றோர் அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ டாக்டர் ஆகணுமா, நீ டாக்டர் ஆகணுமா, நீ டாக்டர் ஆகணுமா, நீ ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் கிளார்க்காக உட்காந்து ஏதோ வயிற்ற கழுவிட்டு போயிரு அப்படின்றல்ல, ஒரு சிறந்த படிப்பை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பெற்றோர் அதை அப்படியே ஊட்டுகிறார். என்னோடு கூட இன்கம் டேக்ஸில் வேலை செய்த ஒரு நண்பர், அவருடைய அப்பா ஒவ்வொரு முறையும் அவனுக்கு கடிதம் எழுதும்போதும் நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறணும், நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறணும், அதுக்காக டெய்லி நீ நியூஸ் பேப்பரை படி. அவனுடைய பேர் செல்வராஜ், அவங்க அப்பா கம்யூனிஸ்ட், இவனுக்கும் கம்யூனிஸ்ட் கொள்கை. ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதையே இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். பரலோக பிதா நமக்கு என்ன சொல்லுகிறார்? உன் வாழ்க்கையில் ஒரு ஏம் இருக்கணும். ஏதோ பூமியில் வாழணும், ஏதோ சாப்பிட்டோம், உப்புமா சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம், உலக வாழ்க்கையை முடிச்சிட்டோம், எங்கே போகிறோன்னே தெரியல. எதுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் என்பதே அநேகருக்கு தெரிவதில்லை. என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். ஞானஸ்தானத்தில் தண்ணியிலிருந்து எழும்பும்போது இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நான் வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழுவேன். அந்த இடத்திலிருந்து உன் கண்கள் சிங்காசனத்தின் மேலே நோக்கமாக இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிங்காசனத்துக்கு முன்னால் 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 என்றும்போது அது 2ஆக 12 என்று பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபின் குமாரர் 12 பேர், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் 12 பேர். பழைய ஏற்பாட்டில் கொடுத்த வெளிச்சத்தின்படி, பழைய ஏற்பாட்டில் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு வெளிச்சம் இருக்கிறது. அதிலே ஜெயங்கொண்டவர்களாய் விளங்கினவர்கள், அதிலே 1,44,000 பேர் முத்தரிக்கப்பட்டவர்கள். அதை வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களில் முத்தரிக்கப்பட்ட ஜெயங்கொண்டவர்கள் அந்தந்த கோத்திரத்தின்படி 12 சிங்காசனங்களில் வந்து உட்கார்வார்கள். புதிய ஏற்பாட்டிலும் 1,44,000 பேரை குறித்து வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள 1,44,000 பற்றி வெளிப்படுத்தல் 7 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கிற 1,44,000 பேர், அவர்களுக்கு அடுத்த 12 சிங்காசனம். ஆகவே முழு வேதாகமும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து 24 சிங்காசனங்கள், அதில் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய இரத்தத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்கள் ஆனபடியினால் நாம் கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் இருப்போம். சிங்காசனம் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சிங்கம் ப்ளஸ் ஆசனம், சிங்கத்தை போல வீர தீர செயல்களை செய்தவர்கள்.
சிங்கத்தை போல தைரியமாய் நின்றவர்கள். அவர்கள்தான் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். ஏசாயா பரலோகத்தை பார்க்கும்போது தேவாலயத்துக்கு வந்திருந்து உசியா மரணம் அடைந்த பிறகு எந்த ராஜாவை கர்த்தர் எழுப்ப போகிறார் என்று அறியும்படி அவர் நோக்கி பார்த்தபோது உசியாவுக்கு பிறகு யாரை எழுப்ப போகிறார் அந்த ராஜாவை ஆண்டவர் காண்பிக்காமல் முதலாவது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற என்னை நோக்கி உன்னுடைய கண்கள் காணட்டும். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அதே ஏசாயா 66 அதிகாரம் 1 வசனம் சொல்லும்போது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. உயரம் உன்னதமான சிங்காசனம், வானமே அவருக்கு, முழு வானமே அவருக்கு சிங்காசனமாகும், பூமி அவருக்கு பாதப்படி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிங்காசனத்தை முதலாவது மகிமையின் சிங்காசனம் மத்தேயு 25:31 வாசிக்கிறோம். இரண்டாவது கிருபையுள்ள சிங்காசனம் என்று எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். மூன்றாவது நீதியுள்ள சிங்காசனம் என்று சங்கீதம் 97:2-3 வாசிக்கிறோம். நாலாவது தானியேல் அவருடைய சிங்காசனத்தை பார்க்கும்போது அதில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி மயமான சிங்காசனம். சங்கீதம் 7:47-8 சொல்லுகிறது, தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஆறாவதாக அது நியாய தீர்ப்பின் சிங்காசனம். சங்கீதம் 9:7 சொல்லுகிறது, தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று ஆயத்தப்படுத்தினார். ஏழாவதாக அவருடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இன்னும் நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது ஒரு முக்கியமான ஒன்றை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கமும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஒரு சிங்காசனத்தை சொன்னேன், பிதாவானவர் வீற்றிருக்கிற சிங்காசனம். பக்கத்திலே குமாரன் வீற்றிருக்கிறார். அவருடைய மணவாட்டி சபைக்காக பக்கத்தில் இடம் ஒதுக்கி இருக்கிறார். ஆனால் அந்த சிங்காசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்களாக அவர் காணப்படுகிறார். ஆண்டவருடைய 7 கண்கள் 7 அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறார்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி போல புறப்பட்டு வருகிறார். பிதாவானவர் ஆவியானவர் எப்போதுமே தன்னை மறைத்து கொள்ளுகிறவர். அவர் சிங்காசனத்துக்கு உரியவர் தான், தெய்வீகத்தில் உரியவர் தான், திருத்துவத்தில் 3வது ஆள் தான். ஆனால் அவர் மறைந்திருந்து எப்போதுமே கிரியை செய்கிறவர். 7 அக்கினி தீபங்களாய் 4ஆம் அதிகாரத்தில் காணப்பட்டவர் அந்த பெரிய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி போல புறப்பட்டு வருகிறார். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது.
முதல்ல ஒரு சிங்காசனம், அதை சுற்றிலும் இந்த பக்கம் 12, இந்த 12 சிங்காசனங்கள், அதில் வீற்றிருக்கிறவர்களுக்கு மூப்பர்கள் என்று பெயர், 24 மூப்பர்கள். அதற்கு முன்பாக பளிங்கு, ஒரு கடல் போல பளிங்கு, அவருடைய தரையெல்லாம் நம்ம மொசைக்காய் போடுகிறது போல அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு ஒரு கடல் போல அவ்வளோ பெரிதாக இருந்தது. அதை கண்ணாடி கடல் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக வருகிறது, அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இறந்தன. இதுவரைக்கும் நாம் தேவதூதர்களை பற்றி தியானித்தோம். மிகாவேல் தேவதூதனை பற்றி, கேப்ரியல் தேவதூதனை பற்றி, ஆராதனைக்கு உரிய ஒரு தேவதூதனை பற்றி, இன்னும் வேதத்தில் தள்ளுபடியாமத்தில் மொத்தம் 7 தேவர்களை பற்றி சொல்லியிருக்கிறது. சேராபீன்களை பற்றி வாசிக்கிறோம், கேருபீன்களை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது புதிதாக 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அந்த 24 மூப்பர்கள், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிறவர்கள். பிதாவின் ஆட்சி காலத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டிலே 12 பேரும், குமாரனுடைய காலத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரும், இந்த 12 பேருடைய பூரணத்துக்குள்ளே வந்த 1,44,000, அங்கே 1,44,000, 2,88,000 பேரும் அந்த 24 மூப்பர்கள் சீட்டில் வந்து அவர்கள் அமருவார்கள். அடுத்தபடியாக வேதம் நமக்கு பரலோகத்தின் ரகசியத்தில் இன்னொரு ரகசியம் சொல்லுகிறது. 4 ஜீவன்கள் இறந்தார். 4 திசைகளிலே அவர்களுக்கு முகம் இருந்தது. அவருடைய உடம்பெல்லாம் கண்களாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் தேவ தூதர்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாக கொடுத்தாரே தவிர, இந்த 24 மூப்பர்களை பூமியில் வாழ்ந்தவர்கள் சூழ இருக்கிறார்களே தவிர, இந்த 4 ஜீவன்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாக ஆண்டவர் கொடுக்கிறதே இல்லை, கொடுத்ததும் இல்லை. அவர்கள் நம்முடைய பணிவிடை ஆவிகள் அல்ல. இந்த 4 ஜீவன்கள் ஒரு ரகசியமான ஒரு ரகசியம். பழைய ஏற்பாட்டிலே இந்த 4 ஜீவன்களை குறித்து ஒரே ஒரு நபர்தான் பார்த்தார். அவர்தான் எசேக்கியேல். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மட்டும்தான் முழு பழைய ஏற்பாட்டிலும் இந்த 4 ஜீவன்களை குறித்து பேசியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும்தான் இந்த 4 ஜீவன்களை பற்றி பேசியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10 முறை, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரே ஒரு முறை. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் 8ஆம் வசனங்களில், 5ஆம் அதிகாரம் 6, 8, 10, 6ஆம் அதிகாரம் 1, 6, 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், 14 3ஆம் வசனம், 15 7 வசனம், 19 4வது வசனம், 10 இடங்களில் தான் இந்த 4 ஜீவன்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவைகள் முன்னாலும் பார்க்கக்கூடியது, அவைகள் பின்னாலும் பார்க்கக்கூடியது. முழுவதும் கண்களால் நிரம்பியிருந்தது. அவைகளுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. மேலையும் பார்க்கக்கூடியது, கீழையும் பார்க்கக்கூடியது, பக்கத்திலையும் பார்க்கக்கூடியது, முதுகுக்கு பின்னாலும் பார்க்கக்கூடியது, முன்னாலும் பார்க்கக்கூடியது. மனித ஞானத்துக்கு அவைகள் என்னவென்று புரிந்தே கொள்ள முடியாத 4 முகங்கள் அவைகளுக்கு காணப்பட்டிருந்தது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில்
5ஆம் வசனத்திலிருந்து சில குறிப்புகள் உண்டு, சொல்ல விரும்புகிறேன். அவைகளின் மேல் சிங்காசனத்தின் சாயல் இருந்தது. 2வது, அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்கதாய் இருந்தன, உயரமாயிருந்தது. அந்த 4 வட்டங்களை சுற்றிலும் கண்களால் நிறந்து இருந்தன. அவருடைய முக சாயல் 4 விதங்களில் காணப்பட்டது. ஒரு பக்கம் ஒருவேளை கிழக்கு பக்கம் என்று வைத்துக்கொள்வோம். அதை பார்க்கும்போது அதற்கு ஒரு சிங்க முகமாய் காட்சியளித்தது. ஒருவேளை நீங்கள் அசோகர் காலத்தில் சாஞ்சி என்கிற இடத்துல ஒரு ஸ்தூபி 4 சிங்கங்கள் 4 திசையில் திருங்கி இருப்பது போல அந்த சிங்கங்கள் காணப்படும். இந்தியாவுடைய ஒவ்வொரு தேச சின்னங்களிலும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் கூட அந்த 4 சிங்கங்களுடைய முகங்கள் காணப்படும். அந்த 4 சிங்கங்களுக்கு கீழே அசோக சக்கரவர்த்தி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சத்தியமே ஜெயதே என்று எழுதி வைத்தார். அவருடைய அரசாங்கம் 4 திசையிலும் பரவி இருக்கிறது. தான் ஒரு சிங்கத்தை போல அரசாளுகிறேன், 4 திசைகளிலும் என்னுடைய தேசம் பரவி விரிந்து கிடைக்கிறது. கடைசியில் எழுதி வைத்தார், சத்தியமே ஜெயதே. உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சத்தியம்தான் ஜெயம் பெறும். ஒரே ஒருவருடைய பெயர் சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். பிலாத்துக்கு முன்பாக இயேசு சொன்னார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் இந்த பூமிக்கு வந்தேன். பிலாத்து கேட்டான் சத்தியமானவரை பார்த்து, சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்று சொல்வதற்கு ஆண்டவர் விலைக்கு சொல்வதற்கு இடம் கொடுக்கல. கேள்வி கேட்டு அப்படியே நிறுத்திவிட்டார். ஆனால் அசோக சக்கரவர்த்தி சொல்லுகிறார், உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அவை புராணங்கள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவைகளை தவிர அது உண்மையானதல்ல. ஆனால் சத்தியமானவர், சத்திய வேத புஸ்தகம், அவர் அருளின ஒவ்வொரு வார்த்தைகள், அந்த சத்தியமானவர் தான் ஜெயிப்பார். சத்தியமானவர் தான் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்வார். ஆகவே வடமொழியில், ஹிந்தி மொழியில் அதை எழுதினார், சத்தியமே ஜெயதே என்று. ஆனால் அதை எப்படி தமிழிலே மொழிபெயர்ப்பது? சத்தியம் என்ற வார்த்தைக்கு உண்மை என்று மொழிபெயர்ப்பதா? ஆகவே தமிழக அரசாங்கம் அது மொழிபெயர்த்தது, வாய்மையே வெல்லும், சத்தியமே ஜெயதே. தமிழில் வாய்மையே வெல்லும். நம்முடைய வேதத்துக்கு 2 பெயர்கள் உண்டு. பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு பெயர், சத்திய வேதாகமம் என்பது அடுத்த பெயர். இந்த வேதாகமம் சொல்லுவதெல்லாம் சத்தியம். ஆகவே தான் இந்தியாவில் பதவியேற்கும் போது வேதாகமத்தை கொண்டு வருவார்கள். அமெரிக்காவில் ஜனாதிபதி பதவியேற்கும் போது சத்திய பிரமாணம் சொல்லுவார்கள், வேதத்தை பயன்படுத்துவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு 4 முகங்கள் இருந்தன. முதல் முகம் பார்ப்பதற்கு ஒரு சிங்கம் போல இருந்தது. 2வது முகம் ஒரு காளையை போல இருந்தது. 3வது முகம் மனுஷ சாயலிலே இருந்தது. 4வது ஒரு கழுகுக்கு ஒப்பான சாயல் இருந்தது. இந்த 4 ஜீவன்களின் 4 முகங்களும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாய் இருந்தது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். சிங்காசனத்துக்கு அருகிலே ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு இடத்துல இந்த 4 ஜீவன்களும் அண்டா சரசரங்களை நோக்கி பார்க்கக்கூடியவைகளாக, அவைகளுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த 4 ஜீவன்கள் காணப்பட்டது.
சரி, அதை குறித்து நான் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்ருக்கனால ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் அதை தொடருகிறேன். திருநெல்வேலியில் உள்ள ஒருவர் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்குடைய தலைப்பு பரலோக தரிசனங்கள். எனக்கு அதை வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. பரலோகத்தை பற்றி அப்போஸ்தலன் யோவான் தான் எழுதினார். இங்கே திருநெல்வேலி ஒரு ஆசாமி பலமுறை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போய் பரலோக தரிசனம்லாம் காட்டுறாரு. அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பார்க்க போனேன். அங்கே போன உடனே அந்த அவருடைய இடம் ஒரு தோட்டம். அதுக்கு போகும்போதே பரிசுத்த ஸ்தலம் அமைதியோடு வரவும். அந்த தோட்டத்துக்குள்ளே என்ன உள்ள போனேன், அமைதி காக்கவும். ஐயா ஜபத்தில் இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நடந்து போனேன். அங்கே ஒரு மாமரத்தில் இன்னொரு போர்டு, வீணான காரியம் பேசக்கூடாது, ஐயா தியானத்தில் இருக்கிறார். எனக்கு உண்மையிலே பயம் வந்துச்சு. இவ்வளோ இன்ட்ரோடக்ஷன், ஒவ்வொரு மரமாக அட்வர்டைஸ்மெண்ட். கடைசியில் பயபக்தியோடு அந்த வீட்டு கதவு பக்கம் நின்று கதவு தட்டுற கூட பயம். பரலோகத்தை அடிக்கடி விசிட் பண்ணுற ஒரு பரிசுத்தவான்கிட்ட போகிறோமே. கடைசியில் சாம் ஜோத்ரா வந்திருக்கேன்னு சொன்னார். யார் அது? சாம் ஜோத்ரா யார்? அடியேந்தாங்க. ஐயாவை பார்க்க முடியுமா? பெர்மிஷன் கிடைக்குமா? அவருடைய முக சாயலை பார்க்கலாமா? அவர் ட்ரெயினில் போயிட்டுருக்கார். என்னங்க, அவர் தியானத்தில் இருக்காருன்ட்டு போர்டெல்லாம் பார்த்தேன், ஜபத்தில் இருக்காருன்னு போர்டெலாம் பார்த்தேன். ட்ரெயினில் போயிட்டுருக்காரா? அப்போ இந்த போர்டெலாம் சொல்கிறது பொய்யா? ஓ, போயா வெளியே ஓடிய வந்துட்டேன். அவர் எழுந்த புஸ்தகம் எனக்கு கிடச்சிச்சு. பரலோக தரிசனம். முதல் தரிசனத்தை பார்த்தேன். அதில் எழுதுகிறார், அவர் பரலோகத்துக்கு போனார். அங்கே ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, ஒரு தேவதூதன் நின்று நீள சவுக்குனால அடி 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 அடின்னு அடிச்சான். அவங்களுடைய ரத்தம் எல்லாம் பரலோக வீதியில் அப்படியே கரை புரண்டு ஓடுது. அப்போ இந்த ஐயா என்ன செய்தாரா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஏன் இப்படி அடிக்கிறீங்க, பரிசுத்தவான்களை ஏன் அடிக்கிறீங்க, இவ்வளோ ரத்தம்? ஆண்டவர் சொன்னாரா, பூமியில் நிறைய பரிசுத்தவான்கள் அடிக்கப்படுறாங்க, இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. அதுக்கு அடையாளமா பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் அடிக்கப்படுறாங்க. இவரும் நம்பிட்டார், இவரும் புஸ்தகத்தில் எழுதினார். நான் உட்காந்து வீட்டில் போட்டு மண்டையை உடைக்கிறேன். பரலோகத்துக்கு போனாலும் பரிசுத்தவான்கள் அடிபடுறாங்கன்னா அது பரலோகமா? அங்கே அழுகு இல்லை, கண்ணீர் இல்லை, துயரம் இல்லை, துன்பம் இல்லை. இவர் தரிசனத்தில் பார்த்தது எந்த பரலோகமோ தெரியல. ரெண்டாவது, பரலோகத்துக்கு போகும்போது நம்ம ஆவிக்குரிய ஜீவனாக தான் இருப்பேன். அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கு ஏதுவான சாவையாம தரித்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அவ்வளோ கிளியராக எழுதியிருக்கும் போது எப்படி ஒரு பரிசுத்தவானுடைய இரத்தம் பரலோக வீதியில் ஓடும்? அந்த வீதியில் ஓடுற இரத்தத்தை யார் போய் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க? ஒவ்வொரு தரிசனமும் வேத வாசத்துக்கு ஒப்பாவே இல்லை. எனக்கு அதை நம்பவே முடியல. எப்போதுமே ஒரு ஆள் ஒரு தரிசனம் சொன்னாலும், ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது வேத வசனத்துக்கு ஒப்பானதா, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 1 யோவான் 4:1 சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமானபடியினால் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நம்பாமல்
அது தேவனிடத்திலிருந்து வந்ததோ என்று சோதித்து பாருங்கள். வேத வசனத்துக்கு ஒப்பானதா? அதை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் தோன்றி இருக்கிறபடியா எல்லா தரிசனத்தையும் நீ நம்பாத. அது தேவதூதனே மாதிரி தோன்றி சொன்னாலும் கூட பைபிள் படி இருக்குதா? இது நிறைவேறுகிறதா? அதை நீங்க சோதித்து பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டில் நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், அதை பார்த்தேன். நல்லது. உண்மையான தேவ மனுஷரை நான் உண்மையாய் நேசிக்கிறேன். இதுவரைக்கும் என் மேடையை மற்ற ஊழியக்காரர்களை தாக்குறதுக்கு நான் பயன்படுத்தினதே இல்லை. இப்பவும் கூட நான் யாருடைய பேரையும் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கணும். அந்தி கிறிஸ்துக்கள் கடைசி காலத்தில் நிறைய தோன்றுவார்கள். இப்படி மாயையான தரிசனங்களை சொல்லும்போது வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு சரியா என்று பாருங்கள். சரி, இப்போ பரலோகத்தில் இருக்கிற இந்த 4 ஜீவன்களை பற்றிய சில ரகசியங்களை நான் உங்களோடு சொல்ல பிரியப்படுகிறேன். முந்தின கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா தேவதூதர்களை பற்றிய ரகசியங்கள், அவர்கள் பணிவிடை ஆவிகள், ரட்சிக்கப்படுறவங்க, உதவி செய்கிறவங்க, தேவனுடைய தூதை கொண்டு வருகிறவங்க, நியாய தீர்ப்பை கொண்டு செலுத்துகிறவர்கள், சரியான வழியை காண்பிக்கிறவர்கள், நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி கைகளை ஏந்தி கொண்டு போகிறவர்கள், கர்த்தரை பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவர். ஆனால் இந்த 4 ஜீவன்கள், ஒரே ஜீவனில் 4 முகங்கள். அந்த 4 முகத்தில் ஏராளம் கண்கள். முதல்ல சிங்க முகம். 4 முகத்தை நான் சுருக்கமாக சொல்லி இந்த கூட்டத்தை நான் நிறைவடைய வைக்க விரும்புகிறேன். சிங்க முகம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கமாக வெளிப்படுகிறார். அங்கே அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக வெளிப்படுகிறார். சிங்கம் என்று சொல்லும்போது ஒருபோதும் ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். நீதிமொழி 28:1 சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். சிங்கம் என்றால் அதனுடைய தைரியம், அதனுடைய வீரம், அது காட்டுக்கெல்லாம் ராஜா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மட்டும் அவர் யூத ராஜ சிங்கமாய் வெளிப்படுகிறார். தாவீது கோத்திர சிங்கமாய் வெளிப்படுகிறார். ஆபிரகாமின் தேவனும் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. சிங்கம் முகம். முகம் என்பது விசேஷமானது. மிருகத்துடைய முகத்தை முகம்னு சொல்ல மாட்டாங்க. மிருகத்தின் முகத்தை மூஞ்சின்னு சொல்லுவாங்க. சில ஆட்களை கோபம் வந்துட்டா உன் மூஞ்ச பாரு, மிருகமாக இருக்க. சிலருடைய முகம் அப்பப்போ மாறும். காயினுடைய முக நாடி மாறிச்சு. லாபானுடைய முகம் நேற்று இருந்த மாதிரி அடுத்த நாள் இல்லை. ஆகவே தான் உன்னத பாட்டில் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன் முகத்தை கொஞ்சம் காண்பி. முக்காடிட்ட உன்னுடைய முகம் அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது. அந்த முக விசேஷமானது. உங்களுக்குள்ளே ராஜசிங்கமாகிய இயேசு வாழ்வார்கள் என்றால் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எந்த காரியத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. சிலுவைக்கு போகணுமா? இயேசு பயப்படலை. 40 நாள் உபவாசம் இருக்கணுமா? பிசாசினால் சோதிக்கப்படணுமா? கோல சத்தம் போடல. ஒரு சிங்கத்தை போல் அவர் உறுதியாக இருந்தார். இந்த 4 ஜீவன்கள் நமக்கு என்ன உணர்த்துகிறது? மகனே,
நீ சாதாரணமானவன் அல்ல, ஒரு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இயேசு ஒரு யூத ராஜ சிங்கம் போல. நீ தைரியமாக இருக்கணும், ஒன்றுக்கும் பயப்படாமல் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்த்து நெல். எவ்வளவு கோலியாத்துகள் உனக்கு நேராக எழுந்து வந்தாலும் யூத ராஜசிங்கம் உனக்குள்ளே இருக்கிறபடியால் நீ தோல்வி அடைவதில்லை. ஒரு எலியா 850 பாகால், 400 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 தோப்பு விக்கிரகாரங்க ஒரு ஆளாய் ஒரு சிங்கம் போல எதிர்த்து நின்றார். பரிசுத்த ஆவிதான் அதை உனக்குள் கொண்டு வருகிறது. லூக்கா 24:49 பரிசுத்த ஆவி பெறுகிறது உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிறது. ஆகவே அந்த 4 ஜீவன்களும் ஒன்றை உணர்த்தினது, நீ சிங்கம் போல இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவற்றின் முகம் எருதின் முகம் போல இருந்ததாம். எருது நீதிமொழி 14:4 சொல்லுகிறது, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சம் வெறுமையாய் இருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. எருது என்று சொல்லும்போது அது பாடுபடுகிறது, உழைக்கிறது, வேலை செய்கிறது, பணிவோடு நடந்து கொள்ளுகிறது, தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறது. மனுஷனுக்கு எருது எவ்வளோ உபயோகமானது. வண்டி இழுக்கிறது, கிராமங்களில் கமலையில் மாட்டிட்டாங்கன்னா தண்ணி இறந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது, ஏர் உழுகிறது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. பழங்காலத்து ஒரு ரோம நாணயம் கண்டெடுக்கப்பட்டது. அதிலே ஒரு பக்கம் ஏர் உழுகிற ஒரு எருது, அந்த நாணயத்தின் மறுபக்கத்திலே பலிவிடத்திலே பலியாக கடத்தப்பட்ட அதே எருது. கீழே எழுதியிருக்கிறது, ரெண்டுக்கும் ஆயத்தம். இயேசு கிறிஸ்து விடாமல் ஓடினார், உழைத்தார். பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரைகளை செய்ய வேண்டும். எருது பாரத்தை இழுக்கிறது, பாரமான வண்டியை இழுக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அவரே சுமக்கிறார், அக்கிரமங்களை சுமக்கிறார், நோய்களை சுமக்கிறார், பலவீனங்களை சுமக்கிறார், சாபங்களை சுமக்கிறார். அவ்வளோ பாடுபட்ட அதே நேரம் நமக்காக கொல்கதாவிலே தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணித்தார். பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு எருது பலி செலுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அவ்வளவு ஊழியம் செய்தவர். பகலெல்லாம் ஏழை மக்களை பார்த்து மனதுருகி அற்புதத்தை செய்து பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கினவர். பலியாக ஒப்பு கொடுத்தார். அவைதான் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை எளிதாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த 4 ஜீவன்களிலே இரண்டாவது வருகிறது எருதின் முகம். மூன்றாவதாக இந்த 4 மூன்றாவது வருகிறது மனுஷ முகம். மனுஷ முகம் என்பது தேவ சாயல் உள்ளது, தேவ ரூபம் உள்ளது. மனுஷ முகம் என்பது அன்பு நிறைந்தது, மனதுருக்கம் நிறைந்தது, இரக்கம் நிறைந்தது. மனுஷ முகம் என்பது எதையுமே தியாகம் செய்ய முன்வருவது. ஆண்டவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று லூக்கா 9:28 அவர் சொல்லுகிறார். ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் ஒரு சிங்கம், மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அடிமை போல ஒரு எருது போல மக்களுக்காக உழைத்தவர்.
லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம் அது வெளியாகி கொண்டே இருக்கிறது. அது தேவனுடைய சாயலை, தேவனுடைய ரூபத்தை, கர்த்தருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, மனுமக்கள் மேல் மனதுருகுகிறவர், மனுஷனை தேடி மனுஷகுமாரனாக வந்தவர். அதே நேரத்தில் நான்காவதாக அந்த 4 ஜீவன்களிலே கடைசியாய் காணப்படுகிறது, அதுதான் கழுகு. கழுகு என்பது உன்னதமான ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. எல்லா பறவைகளுக்கும் ராணி அதுதான். உயரத்தில் தான் தன்னுடைய கூட்டை கட்டும், உன்னதங்களிலே தான் பறந்து கொண்டே இருக்கும். ஒரு சிட்டுக்குருவி மாதிரி நம்ம வீட்டு முத்தத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறது இல்லை. ஒருபோதும் அது அற்பமாய் நடந்து கொள்வதில்லை. தான் பறவைகளுக்கு ஒரு ராணி என்று தன்னுடைய ஒவ்வொரு செயலும் அது காண்பித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் ஒரு பெரிய மலையை போன்றது. மலையின் அடிவாரத்திலே குடும்பத்திலே பல பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் மலை உச்சியோ அமைதியானது, மகிமையான சூரிய வெளிச்சம் நிரம்பினது. அங்கே பூரண அமைதி. நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்தித்தாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழம் ஒரு மலை உச்சியை போல, கழுகை போல உன்னதங்களிலே பறந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை. வேதத்தில் பிதாவாகிய தேவன் கழுகுக்கு, தாய் கழுகுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை ஒரு கழுகு செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வருவது போல நான் சுமந்து கொண்டு வந்தேன் என்று யாத்ராமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் ஒரு கழுகுக்கு ஒப்பானவர். இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவுக்கு ஒப்பானவர். கழுகு என்பது மீட்கப்பட்ட ஆத்துமா பரிசுத்தாவியின் பலனால உன்னதங்களுக்கு செல்லுகிறது. எபேசியர் 2:7 சொல்லுகிறது, நீங்கள் உங்களை அவர் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். எபேசியர் 2:3 உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும், எபேசியர் 1:3 உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். ஆகவே கழுகு என்று சொல்லும்போது ஜெப ஜீவியத்தில் நாம் கர்த்தரோடு உன்னதங்களுக்கு எழும்புகிற ஒரு ஆவிக்குரிய எழுச்சியை பார்க்கிறோம். ஜெபிக்க முழங்கால் பட்டி விட்டு எழும்ப முடியாது. கழுகை போல சட்டையில் அடிக்க அடிக்க சோத்திரமும் ஸ்துதியும் உங்களை உன்னதத்துக்கு எழும்ப செய்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து எழும்ப ஆரம்பித்து விட்டதென்றால் அந்த கழுகு மலைகளையோ குன்றுகளையோ குறித்து கவலைப்படாமல் அதற்கு மேலாக எழும்பி பறந்து செல்லும். அதுக்கு உலக கவலை இல்லை, உலக பாரம் இல்லை. காற்றிலே அசைந்து ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் கழுகை போல உன்னதங்களிலே ஏறி பறக்கிற வாழ்க்கை. இந்த 4 ஜீவன்களிலும் 4 முகங்கள் நம்மோடு நீ கிறிஸ்துவை போல பூரணப்பட இந்த 4 உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியம். மத்தேயுவிலே சிங்க முகமாய் பார்க்கிறோம், மார்க்குவிலே எருதின் முகமாய் பார்க்கிறோம், லூக்காவிலே ஒரு மனுஷகுமாரனாய் மனுஷ முகத்தோடு பார்க்கிறோம், யோவானிலே அவரை ஒரு கழுகை போல பார்க்கிறோம். இந்த 4ம் கிறிஸ்துவனுடைய பூரணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள இந்த 4ம் எவ்வளவு அவசியமானது என்பதை உணர்த்துகிறது. இதோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த புதன்கிழமை இன்னும் ஆழத்துக்குள் பரலோகத்தில் உள்ள மற்ற காட்சிகளிலிருந்து என்னென்ன அங்கே இருக்கிறது
அதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.